ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு பாதி கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கருணக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ திக்னஸோடு இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும், அதை நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது வறுக்கிறதுக்கான எண்ணெய். நாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அப்படியே தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஆயில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கருணக்கிழங்க ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் அதில் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இது ஒரு பாயில் தான் வரணும். வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாம் இந்த கருணக்கிழங்கை மட்டும் வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கருணக்கிழங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் எடுத்து இன்னொரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், உப்பு, புளி தண்ணி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இப்போ இந்த கருணக்கிழங்கை ஒரு தோசை தவாவில் லைட்டாக எண்ணெயை விட்டு பேட்சாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கிழங்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் லைட்டாக மேலே நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு சைடு வறுத்த பின்னாடி நாம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நாம் திருப்பி போட்டு மற்ற எல்லாத்தையும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் கூட வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஸோ லைட்டாக நான் மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க கருணக்கிழங்கு நல்லாவே 2 சைடும் வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மற்ற கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேட்சாக பொரித்து எடுத்துட்டா முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்த்தோம். இன்னொரு நாள் நான் இன்னொரு சமையலோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ எவ்ரிவன், பாய்.